குடும்பம் தான் ஜெயிக்கும். தனி மனிதனாக ஒரு ஆண் ஜெயிக்கவே முடியாது. அதனால வந்து நம்ம கிண்டலா பேசினாலும் சீரியஸா பேசினாலும் பெண்கள் அப்படிங்கிற ஒரு உலகம் இல்லை என்றால் ஆண்கள் உலகம் வேஸ்ட் தான். விருச்சிக பாகம் 4ஆம் பாவமா வருது அப்படின்னு சொன்னா அந்த 4க்கு 7 வந்து பார்க்கணும். அந்த பாவகத்தின் அதிபதி எங்க அமர்ந்திருக்கிறாரோ அதற்கு 7ஆம் பாவகத்தை பார்த்து அந்த பிரச்சனை என்னவோ அதற்கு உண்டான தீர்வுகளை நம்ம வரக்கூடிய வாடிக்கையாளருக்கு நம்ம கொடுக்குறோம். மந்திரம்னா என்ன? உடனே வந்து சமஸ்கிருதத்தை சொன்னாதான் மந்திரம் பலிக்கும், தமிழ்ல சொன்னா மந்திரம், அடுத்து அந்த கான்ட்ரவர்சிக்குலாம் போகாதீங்க. நான் சொல்ல மாதிரி மனதை திரைப்படுத்தக்கூடியதுதான் மந்திரம். 10 ரூபாய்க்குள்ள தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவான், 500 ரூபா இருந்தாலும் அதுக்குள்ள நடத்துவான். அந்த மகிழ்ச்சியை மட்டும் அவன் எதிர்பார்த்து தன்னுடைய வாழ்க்கையை பயணிக்கிறான் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் 1ஆம் இடமும் 5ஆம் இடமும் மற்றும் 9ஆம் இடத்து அதிபதிகள் மிக வலிமையாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். நவகிரகா வழங்கும் ஜேஎம் மைத்ரி பிரசன்ஸ் 2வது மாத ஜோதிட கருத்தரங்கம். டைட்டில் ஸ்பான்சர்ட் பை நவகிரகா, பவர்ட் பை பேலன்ஸ் தியரி, தி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜி, சரவணன் சோமசுந்தரம், தி சைல்ட் ப்ரோஸ், கனிமொழி சந்தோஷ். நவகிரகம் அப்படின்னு சொன்னாவே வந்து 9 கோள்கள் தான் வந்து உலகை புறமே இயக்கி கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த 9 கோள்கள் தான் உலகத்தில் இருக்கிற, நம்ம நினைச்சுக்கிறோம் ஒவ்வொருத்தரோட உடம்புலயும் 9 கோள்கள் உண்டு. ஒரு ஜோதிடர்களுக்கு நம்ம ஒருத்தரை வணங்கும் போது 9 கிரகத்துடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதனால அதன் பொருட்டாக நம்ம வந்து ஒரு ஜோதிடத்துக்காக வந்து கோவை மாவட்டத்துல வந்து நவகிரகா அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு இப்ப வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சீரும் சிறப்புமாக வந்து போன தடவை வந்து நிகழ்ச்சி வந்து நடந்தது. அதே போல 2வது இது கருத்தரங்கு. ஏறக்குறைய தமிழ்நாட்டுல பல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் இங்க வர வச்சிருக்கோம். சிறப்பு மிகுந்தவர்கள் ஒவ்வொருத்தரும் பேசுறதுக்கு தயாரா வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ இது வந்து ஒரு நல்ல தொடக்கம் அப்படின்னு சொன்னோம், வெல் பிகன் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா நம்ம ஒரு சிறந்த முறையில எல்லாத்தையுமே வந்து சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த அமைப்பை வந்து நிர்வாகி எல்லாத்தையும் வர சொல்லி பேச வைக்கிறோம். இன்றைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, முதல் ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாமே பஞ்சபூதங்கள் தான். உலகத்தில் இருக்கிறது பூராமே பஞ்சபூதங்கள் இல்லாமல் எதுவுமே கிடையாது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படிங்கிற அடிப்படையில எதுவுமே கிடையாது. அப்ப வந்து உடம்பில் இருக்கக்கூடிய சுவதிட்டானம், மணிபூரகம், மனாதகம், விசுத்தி, ஆக்கி, இந்த சக்கரங்களும் 5 தான். எல்லாமே உலக இயக்கம் பூராமே 5 தான். அதே மாதிரி ஜோதிடத்திலையும் வந்து 5 அங்கங்கள் தான் இருக்குது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு இருக்குது. ஆகாயம் அப்படிங்கிறது நடுவெளி. இப்போ அந்த ஏறக்குறைய வந்து அந்த காரைக்குடியில வீடு கட்டுவாங்க, சுத்திலையும் விட்டு நடுவுல வந்து காலி இடம் விட்டுருப்பாங்க. அதுதான் வந்து அந்த ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது. ராசி கட்டத்துல வந்து நம்ம சென்ட்ரல்ல ராசின்னு எழுதக்கூடிய பகுதி தான் வந்து ஆகாயத்துக்கு இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்ப வந்து பஞ்சபூதங்கள் இயக்கங்கள் தான் இயங்குதுன்னு அர்த்தம். அந்த பஞ்சபூதங்கள் இயக்கம் வந்து நம்ம என்ன பண்றோம், பஞ்சபட்சி சாஸ்திரம் அப்படிங்கிற அடிப்படையில வந்து 5 பட்சிகள், வல்லூர், ஆந்தை, காகம், கோழி, மயில் என்ற அந்த 5 பட்சிகளை வந்து நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா வந்து ஒவ்வொரு பட்சிக்கும் இப்ப வல்லூர் அப்படின்னு சொல்லும்போது நிலத்தத்துவத்துக்கு ஒரு அற்புதமானது அப்படின்னு சொல்லலாம். நிலத்துல வந்து அந்த வல்லூர் பட்சிக்கு வந்து எவ்வளவு தூரத்துல வந்து அந்த வல்லூர் பட்சிக்கு வந்து எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அந்த சப்தமானது கேட்கக்கூடிய ஆற்றல் உண்டு. அந்த கண் அவ்வளவு தீர்க்கமான கண். ஒரு கோழி, சின்ன கோழி இருக்கும், அது எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சரி அது எங்க இருக்குதுன்னு சொல்லி அறியக்கூடிய ஆற்றல் பெற்றது வந்து வல்லூர். அதனாலதான் வல்லூர் பட்சி என்ன நிலத்தத்துவத்துக்கு கொடுத்திருக்கிறோம். அப்ப நீர்ல இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டா மகாலட்சுமி. அதாவது பெருமாள் வந்து ஆதிசேஷன் மேல வந்து படுத்துட்டு இருக்காரு. அது குறிக்கூடியது என்னன்னா, பட்சியில வந்து ஆந்தை அப்படின்னு சொல்ல, லட்சுமிக்குரிய வாகனமானது ஆந்தை அப்படின்னு ஒரு வச்சிருக்கோம். அதே மாதிரி நெருப்பு தத்துவத்துக்கு வந்து காகம், அதே மாதிரி வந்து காற்று தத்துவத்துக்கு கோழி, ஆகாய தத்துவத்துக்கு மயில். முருகன் எப்படி உலகத்தை எல்லாம் சுத்தி வந்தானோ அது போல ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லக்கூடியதாக வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டேன், மயில் அப்படிங்கிற ஒரு அந்த 5 வச்சு ஒரு சாஸ்திரமானது உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும். அப்ப எல்லாருமே அந்த 5 சாஸ்திரத்துக்குள்ள அடக்கம் அப்படின்னு சொல்ல முடியும். இப்ப நம்ம வந்து ஒருத்தருடைய ஜாதகத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. உதாரணம் வந்து ரவீனான்னு எடுத்தா அவங்க ஜாதகம் நம்மளுக்கு தேவையில்லை. அவங்களுக்கு என்ன அப்படின்னா, எழுத்துக்கள் வந்து பார்க்கும்போது வந்து அகரம் ஆகாரம் வந்து வல்லூர் பட்சியில வந்துடும். வல்லூர் பட்சியோட செயல்பாடு படிதான் அவங்களுக்கு தீர்க்கமா இருக்கக்கூடிய ஒரு பார்வை, எதையும் தெளிவா பாக்குறது, அதாவது முடிவெடுத்தால் பின்வாங்காத குணம், இது பூராமே அந்த குணத்தில் இருக்கும். அப்ப இதே போல ஒவ்வொரு பட்சிகளை வச்சு அந்த 5 பட்சிகளுமே வந்து ஊன், நடை, அரசு, துயில் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப வந்து அந்த பட்சியானது வந்து எந்த வேலை இருக்குன்னு நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு ஒண்ணு இருக்குது.
அப்ப அதுல வந்து அரசு ஊன் அப்படின்னு ஒரு கணக்கு ஒண்ணு இருக்குது. இந்த அரசு ஊனை மட்டும் பயன்படுத்தி வாழ்க்கையில ஜெயிக்கணும். வல்லூர் பட்சி அப்படின்னா ஒவ்வொரு பட்சிக்காரருக்குமே வந்து அரசு ஊன்கிறதுல நம்ம தொடங்கும் போது எந்த காரியமா இருந்தாலும் வெற்றி நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது இது ஜோதிடத்துல உள்ள சாஸ்திரம். அதே மாதிரி ஜோதிடத்துல வேற கையாளுவோம். இதுல வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அரசு ஊன் அப்படிங்கிற ஒரு விஷயம். எந்த ஒரு காரியம் நடக்கும்னா அவனுடைய லக்னாதிபதி வந்து ஆட்சியில் இருக்கிற போது பண்ணாதான் நடக்கும், அல்லது வந்து உச்சத்தில் இருக்கிற போது பண்ணா அந்த காரியம் ஃபெயிலியர் ஆகாது. அப்ப வந்து கோச்சாரம் அப்படிங்கறதுல ஜாதகத்தை பேஸ் பண்ணி எடுக்கும்போது அப்படி பண்ணு. இந்த பஞ்சபட்சிகளை வரும்போது இந்த பட்சிகளை மட்டுமே வச்சு இந்த 5 பட்சிகளும் வந்து இந்த 27 நட்சத்திரத்துக்கும் 5 பட்சிகளை வந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க. 27 நட்சத்திரத்துக்குமே பட்சிகளை பிரிச்சு கொடுத்துருக்காங்க. வல்லூருக்குன்னு கொஞ்சம், ஆந்தைக்கு, காகத்துக்கு, கோழி, மயில் எல்லாம் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்லாத்துக்குமே 90% 91% எல்லாத்துக்குமே தெரியும். அப்ப இந்த இதுல எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்து பார்க்கும்போது, இப்ப நம்ம ஒவ்வொருத்தருடைய தத்துவங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் வச்சு பார்த்துக்கலாம். ஒவ்வொருத்தரும் உட்காரக்கூடிய திசை எடுத்தும் கூட பாருங்க. அப்ப வந்து வல்லூர்னா அவங்க கிழக்கு முகமா போட்டுருப்பாங்க, ஆந்தைனா வந்து தெற்கு முகமா உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த பட்சியோட செயலை பூராம அப்படி வட்டமா இருக்கும். இதே போல வாழ்க்கையில் நல்ல வெற்றி பெறணும்னா அந்த விளக்கேத்துறது கூட அவங்கவுங்களோட பட்சி வந்து எதுன்னு பார்த்தா அந்த பட்சி இருக்கிற திசையில வந்து விளக்கேத்துறோம். 5 முக விளக்கேத்துறோம் அப்படின்னா அந்த வித கிழக்கு வல்லூரா இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து ஆந்தை, அப்புறம் காகம், கோழி, மயில்னு சொல்லி 5 முக விளக்கம் இருக்குது. அவங்களோட பட்சி எதுவோ அந்த பட்சி விளக்கு ஏத்துனாங்கன்னா வாழ்க்கையில் நல்லா இருக்கு. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஒரு அடிப்படையான விஷயங்கள் தான், பெரிய இது கிடையாது. ஒரு ஸ்கூல்ல குழந்தை சேர்த்துறோம், ஒரு ஸ்கூல்ல கொண்டு போய் குழந்தைய சேர்த்துறோம். அதே போல வந்து என்ன பண்றோம், நம்ம வந்து பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்றோம். இதுக்கு எல்லாமே வந்து பஞ்சபட்சி எந்த விஷயத்துக்கு எடுக்கலாம். ஒரு தொழில் ஒண்ணு புதுசா ஆரம்பிக்கிறோம், ஒரு குழந்தைய ஸ்கூல்ல சேர்த்துறோம், நாம் ஏதாவது ஒரு புதிய நூல்களை படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறோம், ஒரு வெளியூர் பிரயாணம் போறோம். எல்லாமே இந்த அரசு ஊன் அப்படிங்கிறது வந்து 200% வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்ப அந்த பஞ்சபட்ச சாஸ்திரத்தை படிக்கிறது கஷ்டம் கிடையாது. ஆனா அது உள்வாங்கிறதுக்குங்கிறது டைம் பிடிக்கும். உள்வாங்கிறதுங்கிறது வந்து டைம் பிடிக்கும். ஒவ்வொரு பட்சி என்னென்ன செயல்பாட்டில் இருக்கு, எப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப இது கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ரூல்ஸ் என்னன்னா அதுக்கு அட்டவணைகள் இருக்குது. தேவைப்பட்டவங்களுக்கு அட்டவணையில் நம்ம கொடுக்கலாம். என்னென்ன பட்சியோட செயல்பட வருதோ அந்த பட்சியோட அட்டவணையில் நம்ம கொடுத்து இது நீங்க பண்ணுங்க, இதை படிங்கன்னு சொல்லி கொடுத்துடலாம். இப்போதான் நான் வந்து ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்துருக்கோம். அப்ப பணம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா எப்ப வாங்கணும்? ஒருத்தர்கிட்ட கடன் கொடுத்தாச்சு வாங்க முடியலன்னா அவனோட பட்சி அரசு நேரத்துல போனா தான் வாங்க முடியும். யார் ரூலர் இருக்கானோ, ஒரு பேங்க் மேனேஜர் இருக்காரு, அவர் வீட்டில் இருக்கிற போது கொடுக்க முடியாது. அவர் வந்து ஒரு பொறுப்பில் இருந்தாருன்னா அவர் பொறுப்பில் இருக்கிற போது போய் கேட்டா கடன். அதுதான் அரசு என்பது. அப்ப நம்ம ஒரு விஷயம் ஜெயிக்கணும் அப்படின்னா ரூலர் பண்ணும்போது நம்ம அந்த இடத்துல வந்து கோரியம் நடந்துரும். இதே போல வந்து நீண்ட நாளாக கல்யாணம் முகூர்த்தம் எல்லாம் பண்றோம். முகூர்த்தம் பண்றதும் பஞ்சபட்சி சாஸ்திரம் வந்து அரசு நேரத்தில் ஊன் நேரத்தில் பண்ணலாம். அதே மாதிரி பெண் பார்க்க போறோம் அல்லது மாப்பிள்ளை பார்க்க போறோம், இதெல்லாம் அரசு நேரம் ஊன் வேற பயன்படுத்தலாம். பர்டிகுலரா அவங்க வீட்டுக்குள் நுழையிற போது போகணும். அப்ப அரசனுடைய என்ன ஒரு முக்கியத்துவம் இருக்குதோ அந்த முக்கியத்துவமானது நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு அரசனுக்கு எங்க 4 பக்கம் 8 பக்கம் எல்லா பக்கமே ஒரு மதிப்பு மரியாதை கௌரவம் வர மாதிரி இதை தொடர்றவங்களுக்கும் மதிப்பு மரியாதை கௌரவம் வரும். எந்த தொழில் செய்யற வேணாலும் பண்ணலாம். எனக்கு தொழில வந்து முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிறவங்க கட்டாயம் வந்து இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை வந்து கை எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு எத்தனையோ லட்சம் வழி இருந்தாலும் கூட இது ஒரு எளிமையான சாஸ்திரம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சுலபமானது. உள்ள வந்து நீங்க கத்துட்டு சொல்றதுதான் கஷ்டம் இல்லைய. இந்த அட்டவணைங்கிறது வந்து காமனானது. இந்த அட்டவணையை வச்சுட்டு யாரு வேணாலுமே வந்து நம்ம செயல்பாடு பண்ணலாம். எல்லா விஷயத்துக்கும் எது வேணாலும் பண்ணலாம். நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணா வளரும், அரசு நேரத்துல பண்ணா வளரும். உங்க பேரை புதுசா மாத்துறீங்க, அந்த பேரை மாத்துறது வந்து அந்த நேரத்துல பேர் மாத்துங்க. அரசு நேரத்துல பேர் மாத்துங்க. பேர் மாத்துற எனக்கு பேர் சரியில்லை, பேரை மாத்துங்க. இப்ப வெளியூர் போறீங்க, வெளிநாடு போறீங்க அப்படின்னா வீட்டுல இருந்து போற போது நல்ல நேரத்துல போங்க. அதே மாதிரி அங்க போய் ஒரு பக்கம் தங்கிட்டு அந்த குறிப்பிட்ட நேரத்துல நல்ல நேரத்துல போங்க. எல்லாமே வந்து ஒரு ஜோதிடத்தை பொறுத்தளவு நல்ல நேரம் அப்படிங்கிறது தான் வந்து ஜோதிடம். இந்த நல்ல நேரத்தை வந்து பெரும்பாலுமே யாருமே வந்து பாக்குறாங்களாங்கிறது கிடையாது. ஒரு ஜோதிடம்ங்கிறது பஞ்சாங்கத்தை நல்லா எடுக்கிற மாதிரி வந்து பஞ்சபட்சியும் எடுக்கணும். பஞ்சபட்சிங்கிறது நம்மளுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் வெற்றி கிடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. சோ வந்து என்னன்னா எல்லாருமே வந்து வாழ்க்கையில் வளம் பெற, நலம் பெற, செல்வம் பெற, காசு, பணம், பேர், புகழ், அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை எல்லாமே பெறறதுக்கு வந்து நான் தான் சொல்றேன், முதல் அடிப்படை ஒருத்தர் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு ஸ்கூல் சேர்த்துறோமா, ஸ்கூல் சேர்த்துற நேரம் அப்ளிகேஷன் கையெழுத்து போடுற நேரமா அரசு நேரமா போடுங்க. இதே மாதிரி இப்ப அரசாங்கத்திலயோ வேலை வாய்ப்புகள்லாம் நிறைய கொடுக்குறாங்க, அரசு நேரத்தில் போடுங்க. இதே போல வந்து ஒரு புக்கு புதுசா வந்து புக்கு படிக்க ஏதோ ஒரு புக் வாங்கி நம்ம ஜோதிட புக் படிக்கிறோம், அதுல பண்ணுங்க. எதா இருந்தாலும் சரியான நேரத்துல நம்ம வந்து பஞ்சபட்சி தொட்டு அதோடைய அரசு நேரம் அட்டவணை வந்து தேவைப்பட்டவங்களுக்கு நான் தரேன். நானு
என்னுடைய இந்த நம்பர்ல உங்களுக்கு கொடுப்பாங்க, தகவல் கொடுப்பாங்க. அதுல கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு யார் யார் உலகம் பூரா பாக்குறவங்களுக்கு எல்லாமே வந்து ஆன்லைன்ல கொடுக்கறது ஒரு பெரிய செலவெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கட்டாயம் வந்து முழுசா தர்றதுக்கு நான் தயார் இருக்கேன். ஏன்னா வந்து ஒரு சாஸ்திரம்ங்கிறது வந்து நிறைய பயப்படுத்தணும். இதெல்லாம் வந்து 10 வருஷம் 12 வருஷம் ஆகும்னாலும் கணக்கு இருக்குது. அதெல்லாம் கிடையவே கிடையாது. விளக்கு மட்டும் வேத்தி பாருங்க. பஞ்சபட்சி உங்களோட பட்சி வல்லூர், ஆந்தை, காகம், புலி, இந்த 5 பட்சி தான் இருக்கும். அந்த பட்சியில அரசு என்ற நேரத்துல ஏத்திட்டு பாருங்க. ஒரு நகையே வாங்க, அரசு நேரத்துல வாங்க, நகை சேர்ந்துட்டே இருக்கும். பெரும்பான்மை வந்து நமக்கு கடன் பிரச்சனையே வராம இருக்கும்னா அரசு நேரம் வந்து எல்லாத்துக்கும் வெற்றி தரும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்து இல்ல. இன்னைக்கு வந்து முதல் நிகழ்ச்சி வந்து நம்ம ஒரு வரவேற்பு மாதிரி சொல்லி ஒரு பஞ்சபட்சி சாஸ்திரம் அப்படிங்கிறது உலகத்துல எல்லாத்துக்கும் தெரியணுங்கிறதுக்காக நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கோம். சோ வந்து இந்த தமிழ் கூறும் நல்லுலகம் அல்ல, இந்த உலகம் முழுசுமே பார்த்துட்டு இருக்கிற அனைத்து நல்லுலகங்களுமே வந்து இது வந்து ஒரு செஞ்சு பார்த்து பலனடையும் போதுதான் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பெரும்பான்மை வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பணம் வாங்குறோம் அப்படின்னா பெரும்பான்மை எங்க தப்பு நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாங்கி நல்ல வழியில் செலவு பண்ணணும். முதல்ல ஒரு இடத்துல வாங்குறோம்னா கடன் கட்ட எல்லாம் அப்படித்தான் பண்றாங்க. ஒரு பக்கம் பணம் பேங்க்ல லோன் வாங்குறாங்க, வாங்கி என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வாங்கி கடனை தான் கட்டுறாங்க. முதல்ல அது பண்ணக்கூடாது. நல்லதுக்காக ஒரு 1 லட்சம் வாங்கினாலும் கூட நல்லதுக்காக ஒரு 10 ரூபா ஒரு 50 ரூபா செய்யும் போது அது யாருக்கு கொடுக்கலாம்? ஜோதிடருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா இந்த ஜோதிடர்கள் உடம்புலதான் 9 கிரகங்கள் இருக்குது. 9 கிரகங்கள் அவன் சந்தோஷப்பட்டு நல்லாருன்னு சொன்னாவே 9 கிரகங்கள் ஆசீர்வாதம் பெற்ற போல ஒரு அற்புதமான வாய்ப்பு, அற்புதமான ஒரு அமைப்பு.